ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 வெளியான தெலுங்கு படமான ஹிட் த செகண்ட் கேஸ். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமான மூவி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ராம் பிரசாத்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவர் ஒரு கார்பெண்டர். வேலை விஷயமா வெளியூர் கிளம்பின இவர் கடைசி நேரத்தில் அந்த வேலை போஸ்ட்பான் ஆனதுனால ஊருக்கு போகாமல் திரும்பி வீட்டுக்கு வராரு. இவரை பார்த்ததும் இவர் ஒய்ஃப் ஜான்சி, நீங்கள் இன்னும் ஹைதராபாத் போலியான்னு குழப்பமாக கேட்குறாங்க. நான் ஏறின ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க எனக்கு கால் பண்ணி இப்ப வர வேணா அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் திரும்பி வந்துட்டேன்னு இவர் சொல்றாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு கபோர்டு ஓபன் பண்றாரு. அப்போ உள்ள மறைஞ்சிருந்த ஒருத்தன் டக்குன்னு இவரை தள்ளி விட்டு வெளியே ஓடுறான். என்னடி நடக்குது இங்கங்கிற மாதிரி இவர் ஒய்ஃபை பாக்குறாரு. அவங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இவருக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இவர் வெளியூர் போயிட்டாருன்னு நினைச்சு கள்ள காதலனா வீட்டுக்கு வர சொல்லி ஜாலியா இருந்திருக்காங்க. ராம் பிரசாத்துக்கு ஒரே வருத்தமாவும் அவமானமாவும் இருக்கு. ஒய்ஃப் மன்னிப்பு கேக்குறாங்க. அவர் கோவப்பட்டு அடிக்க போறாரு. ஆனா அடிக்க மனசு வரல. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடு, முகத்தை பார்க்க கூட அருவருப்பா இருக்குன்னு சொல்றாரு. சரி, நான் வெளியே போயிடுறேன், ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் வெளியே சொல்லிடாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்புறமா ராம் தன்னோட ஒய்ஃப் தனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு அழுகுறாரு. அடுத்த நாள் ராம் வீட்டுக்கு போலீஸ் வராங்க. என்னன்னு பார்த்தா ராம் தன்னை பாலியல் ரீதியா கொடுமைப்படுத்துறாங்கன்னு மகளிர் சங்கத்துல ஜான்சி சொல்லியிருப்பாங்க. உடனே அவங்க அதை உண்மை நம்பி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. ராம போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ராம்க்கு ஒரே அவமானமா போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ராம் வெளியே வராரு. இத்தனை நாள் அவரை மதிச்சு பேசிட்டு இருந்தா அவர் ஏரியால இருக்கிறவங்க இன்னைக்கு அவரை ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க. யாரும் அவருக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அவரால் வெளியே யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல. அப்புறமா அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே உயரமா மரத்தாலான ஒரு வீட்டை உருவாக்குறாரு. இதோட இந்த சீன் கட் ஆகுது. சில வருஷங்கள் கடந்து போகுது. இப்ப வைசாக்ல இருக்கிற ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹீரோ பேரு கிருஷ்ணதேவ். போலீஸ் கிரைம் பிரான்ச்ல எஸ்பியா இருக்காரு. ரொம்ப பிரில்லியன்டான ஆபீசர். பீச் ஓரமா ஒரு கொலை நடந்திருக்கு. இப்ப ஹீரோ கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க ஒரு போட்ல ஒருத்தரை அடிச்சு கொன்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே போலீஸ் டீம் அங்க வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. ஆனா ஹீரோ விக்டிமோட போன் கால்ஸை வச்சு ஒரு அரை மணி நேரத்துல உண்மையான குற்றவாளியை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்ததா வர்ஷான்னு ஒரு பொண்ணை ஹீரோவோட அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஏற்கனவே வர்ஷா கூட ஒர்க் பண்ணிருக்காரு. இவங்களோட கவனக்குறைவால ஒரே ஒரு கேஸ் மட்டும் இன்னும் சால்வ் ஆகாம அப்படியே இருக்கு. இந்த விஷயத்தால ஹீரோ வர்ஷா மேல கொஞ்சம் கோவமா தான் இருக்காரு. அடுத்ததா ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன். ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க. ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஒரே வீட்டுல ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு பொட்டிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட உமன் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல மெம்பராகவும் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விஷயம் ஹீரோயினோட அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்காம நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா இருக்கீங்கன்னு கேட்டு கோவப்படுறாங்க. ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அப்போ ஒரு கேஸ் விஷயமா உடனே வர சொல்லி ஹீரோவுக்கு கால் வருது. உடனே ஹீரோவும் கிளம்புறாரு. ஹீரோ மேக்ஸ்ங்கிற பேர்ல ஒரு நாய் வளர்க்குறாரு. அதை ரொம்ப நல்லா ட்ரைன் பண்ணியும் வச்சிருக்காரு. அடுத்ததா ஹீரோ கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. ஒரு பார்ல வேலை செஞ்சுட்டு இருந்த சஞ்சனாங்கிற பொண்ணை முத நாள் நைட்டு அதே பார்ல வச்சு யாரோ கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. தலை, கை, கால் எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி அழகா டிஸ்பிளே பண்ணிட்டு போயிருக்காங்க. பார் ஓனரையும் கூட வேலை செய்யறவங்களையும் ஹீரோ விசாரிக்கிறாரு. ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல. சிசிடிவி இருக்கு, ஆனா கொலகாரன் அதோட ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துட்டு போயிட்டான். இறந்து போன சஞ்சனாவோட கழுத்துல யாரோ பலமா கடிச்ச மாதிரி ஒரு காயம் இருக்கு. அவங்க கையில ஒரு ஸ்டாம்பும் இருக்கு. அது பப் என்ட்ரன்ஸ்ல போடுற ஸ்டாம்பு. அதோட கொலகாரனோட ரத்தக்கரை படிஞ்ச ஷூ பிரிண்டும் அங்க இருக்கு. ஹீரோ அந்த ஷூவோட மாடல் நம்பரை கண்டுபிடிக்க சொல்றாரு. அடுத்ததா சஞ்சனாவோட டெட் பாடி அனலைஸ் பண்றதுக்காக ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்புறாங்க. ஃபாரன்சிக்ல என்ன சொல்றாங்கன்னா, கிரைம் சீன்ல கிடைச்ச பாடி பார்ட்ஸ் எல்லாமே சஞ்சனாவோடது கிடையாது. அதாவது தலை மட்டும்தான் சஞ்சனாவோடது. வெட்டப்பட்ட கைகள் வேற ஒரு பொண்ணோடது, கால்கள் வேற ஒரு பொண்ணோடதுன்னு சொல்றாங்க. அதாவது கொல்லப்பட்டது மொத்தம் 3 பேரு. இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. கழுத்துல இருந்த கடிப்பட்ட அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது கொலைக்காரனுக்கு மேல் பக்க பல்வரிசைக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவா ஒரு பல்லு இருக்குன்னு சொல்றாங்க. கடிக்கப்பட்ட இடத்துல இருந்து எந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிள்ஸும் கிடைக்கல. ஷூ பிரிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணதுல அது ஃபிலா கம்பெனியோடதுன்னு தெரியுது. கையில இருக்க ஸ்டாம்ப் மார்க்கை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் தகவல் வரல. மத்த 2 பெண்கள் எப்ப கொலை பண்ணப்பட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கொலைகாரன் அந்த பாடி பார்ட்ஸை வெட்டி எடுத்ததும் ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டான். மத்தபடி சஞ்சனா பாலியல் ரீதியாகவும் அபியூஸ் பண்ணப்படல. கொலைகாரன் ஒரு சீரியல் கில்லரா இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. இப்போ கொல்லப்பட்ட மத்த 2 பொண்ணுங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். கில்லர் யூஸ் பண்ற ஷூ மாடல் அண்ட் சைஸ் தெரிஞ்சிருக்கு. கில்லருக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா பல்லும் இருக்கு. இந்த 2 இன்ஃபர்மேஷனை வச்சு கில்லரையும் கண்டுபிடிக்கணும். ஹீரோவும் அவர் அசிஸ்டன்ட்டும் சஞ்சனா தங்கி இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. அங்க ரஞ்சிதான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க சஞ்சனாவோட ரூம்மேட். இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ரூம் ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒன்னா ஸ்டே பண்ணிருக்காங்க. ஹீரோ அந்த வீடு ஃபுல்லா செக் பண்ணி
பாக்குறாரு. ஆனா மத்தபடி எந்த க்ளூவும் அந்த வீட்ல இவங்களுக்கு கிடைக்கல. சஞ்சனா ஸ்டே பண்ண இடம் ஃபாரன்சிக் ஆக்டிவிட்டிக்காக க்ளோஸ் பண்ணி வைக்க போறதால ரஞ்சிதாவை வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போய் தங்கிக்க சொல்றாங்க. அதனால ரஞ்சிதாவை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்ட் வராரு. அவரை பாக்குற ஹீரோ அவருக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா பல்லு இருக்கா, அப்புறம் அவரோட ஷூ மாடல் சைஸ்லாம் என்னன்னு பாக்குறாரு. ஆனா சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னதும் அவரை போக சொல்லிடுறாரு. சஞ்சனாவோட சொந்த ஊர் எதுன்னு தெரிஞ்சுக்கிற ஹீரோ அவங்க வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக போறாரு. சஞ்சனாவோட அப்பா என் பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அழுகுறாரு. இங்க ஊர்ல சஞ்சனாவுக்கு பிடிக்காதவங்க இல்ல ஃபாலோ பண்ணி தொல்லை பண்றவங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. சஞ்சனா வீட்டுல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ஹீரோ தேடி பாக்குறாரு. அங்க ஒரு போட்டோ இருக்கு. சஞ்சனா சின்ன வயசுல அவங்க ஏரியா பசங்க கூட எடுத்துக்கிட்ட பழைய போட்டோ அது. அதுல ஒரு பையனுக்கு முன்னாடி ஒரு பல்லு எக்ஸ்ட்ராவா இருக்கிறத கவனிக்கிற ஹீரோ அந்த பையன் யாருன்னு விசாரிக்கிறாரு. இவன் பேரு ராகவ். அவன் வீடு கூட இங்க பக்கத்து ஊர்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இவங்க ராகவ் வீட்டுக்கு போறாங்க. ராகவ் வைசாக்ல ஒர்க் பண்றதா அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. ராகவோட ரீசன்ட் போட்டோவை இவங்க வாங்கி பாக்குறாங்க. அதுல கூட முன்னாடி ஒரு பல்லு எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஒருவேளை இவன் கொலைகாரனா இருக்கலாம்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. உடனே வைசாக்க போற ஹீரோ ராகவ் தங்கியிருக்கிற வீட்டை கண்டுபிடிக்கிறாரு. ராகவ் அப்ப வீட்டுல இல்ல. சோ இவங்களே பூட்டை உடைச்சு உள்ள போறாங்க. வீடு ஃபுல்லா தரவா செக் பண்ற ஹீரோவுக்கு ஒரு ஷூ பேர் கிடைக்குது. அது கொலைகாரன் யூஸ் பண்ண அதே பிராண்டு, அதே மாடல், அதே சைஸ். இதை ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ராகவை தேடி அவர் ஒர்க் பண்ற இடத்துக்கு போறாரு. இவர் அங்க போற அதே டைம்ல ராகவோட அப்பா ராகவுக்கு கால் பண்ணி உன்னை தேடி இங்க போலீஸ் வந்தாங்க, அடுத்ததா உன்னை பார்க்க தான் வருவாங்கன்னு சொல்றாரு. சோ ராகவ் ஹீரோவை பார்த்ததும் அவர் போலீஸும் தெரிஞ்சுக்கிட்டு ஓடி தப்பிக்க பாக்குறாரு. ஆனா ஹீரோ அவரை விரட்டி பிடிச்சி அவரை அடிச்சு இழுத்துட்டு போறாரு. ஸ்டேஷனுக்கு அவரை கூட்டிட்டு வந்து எதுக்காக ஓடணும்னு கேட்டதுக்கு நான் என்னோட வக்கீல்கிட்ட பேசணும்னு ராகவ் சொல்றாரு. சஞ்சனாவை எதுக்கு கொன்ன, மத்த 2 பொண்ணுங்களும் யாருன்னு ஹீரோ கேட்க நான் யாரையும் கொல்லல, சஞ்சனா செத்தப்போ நான் இந்த ஊர்லயே இல்ல, காக்கிநாடால இருந்தேன்னு ராகவ் சொல்றாரு. அங்க எதுக்கு போனேன்னு கேட்டதுக்கு அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அது ரொம்ப பர்சனல்னு ராகவ் சொல்றாரு. அதே நேரம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வருது. ராகவ் வீட்டுல எடுத்த ஷூல ரத்தம் படிஞ்சிருக்கிறதுக்கான ட்ரேசஸ் இருக்கு. அது சஞ்சனாவோட ரத்தம் தான். கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ஷூ பிரிண்ட்டும் எக்ஸாக்டா இதே ஷூவோட தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படின்னு இந்த ராகவ் தான் கொலைகாரன்னு ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. ஒரு வழியா கொலைகாரனை பிடிச்சாச்சு. இன்னும் கொலை செய்யப்பட்ட மத்த 2 பொண்ணுங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். கேஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சதுன்னு ஹீரோ நிம்மதியா வீட்டுக்கு போறாரு. அங்க ஹீரோயின் தான் பிரெக்னண்டா இருக்கிறதா ஹீரோட்ட சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் இப்ப ஹீரோ வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஹீரோ பிரெக்னன்ட் ஆன விஷயத்த கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது, உங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஆகணும், அதுக்கான ஏற்பாடை நான் செய்யறேன்னு அவங்க சொல்றாங்க. அடுத்ததா ராகவ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவருக்கு எதிராக இருந்த எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. கொலை நடந்த நேரத்துல நான் ஊர்லயே இல்ல, காக்கிநாடா போயிருந்தேன்னு ராகவ் கோர்ட்லயும் சொல்றாரு. ஆனா அதுக்கான ஆதாரம் இல்ல. காக்கிநாடாக்கு எதுக்காக போனீங்கன்னு கோர்ட்ல கேட்கும்போது கூட அதை மட்டும் நான் சொல்ல முடியாது, என்னோட பர்சனல்னு சொல்றாரு. சஞ்சனா சாவுக்கு நீதி கிடைக்கணும், ராகவுக்கு தண்டனை கிடைக்கணும்னு வைசாக் முழுக்க மக்கள் போராட்டம் பண்றாங்க. இந்த இஷ்யூ சிஎம் வரைக்கும் போயிடுது. ராகவ் தான் கொலைகாரன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அவர் என்கவுண்டர் பண்ண சொல்லி மினிஸ்டர் போலீஸ்க்கு அன்அபிஷியலா ஒரு சீக்ரெட் ஆர்டர் கொடுக்கறாரு. இதுக்கு இடையில ஹீரோவுக்கு ஒரு அன்னோன் மெயில் வருது. அதுல நிஜமாவே ராகவ் தான் குற்றவாளியாங்கிற கொஸ்டினோட ஒரு யூடியூப் வீடியோவை லிங்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஹீரோ அந்த வீடியோவை பாக்குறாரு. அதுல காக்கிநாடால உள்ள ஒரு தியேட்டர்ல ஒருத்தர் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்காரு. அது சஞ்சனா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நைட் எடுக்கப்பட்ட வீடியோ தான். அந்த தியேட்டர் வாசல்ல ராகவ் இருக்கிறது வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. உடனே காக்கிநாடா போற ஹீரோ அந்த வீடியோவை யூடியூப்ல பப்ளிஷ் பண்ண ஒரு வீட்டை கண்டுபிடிச்சு போய் அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த ஒரிஜினல் வீடியோவையும் செக் பண்ணி பாக்குறாரு. அதுல இருந்து சஞ்சனா கொலை செய்யப்பட்ட நேரத்துல ராகவ் காக்கிநாடால இருந்தாருன்னு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தப்பான கொலைகாரன்னு நினைச்சிட்டோம்னு அப்பதான் ஹீரோக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம ராகவை என்கவுண்டர் பண்ண ஜெயில இருந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு ஹீரோவுக்கு நியூஸ் வருது. உடனே இதை தடுத்தாகணும்னு நினைக்கிற ஹீரோ டிஐஜிக்கு கால் பண்ணி ராகவ் நிரபராதி, கொலை நடந்தப்ப அவன் காக்கிநாடால இருந்தான், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அவனோட என்கவுண்டர் உடனே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா டிஐஜி ஹீரோ சொல்றத நம்பல. ஹீரோ ராகவை என்கவுண்டர் பண்ண கூட்டிட்டு போற போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் கால் பண்றாரு. ஆனா யாரும் காலை எடுக்கல. வேற வழி இல்லாம ஹீரோ மீடியாவுக்கு கால் பண்ணி ராகவ் என்கவுண்டர் மேட்டரை பத்தி சொல்லவும் உடனே டிவில இதை பத்தி நியூஸ் வருது. இதை பார்த்ததும் ஷாக் ஆகிற மினிஸ்டரும் சம்பந்தப்பட்ட ஆபீசரும் இது எப்படி மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சு ஷாக் ஆகுறாங்க. உடனே என்கவுண்டரை நிறுத்த சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. ராகவை என்கவுண்டர் பண்ண கூட்டிட்டு போன போலீஸ் டீமுக்கு கடைசி நேரத்துல ஆர்டர் வந்ததும் அவங்களும் ராகவை ஷூட் பண்ணாம திரும்ப ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு நிம்மதியா இருக்கு. அந்த யூடியூப் வீடியோல ராகவ் ஒரு பொண்ணு கூட இருக்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த பொண்ணை பத்தி வர்ஷா கிட்ட விசாரிக்க சொல்றாரு. அவங்க அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சதுல ராகவுக்கு காக்கிநாடால கல்யாணம் ஆன ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கிறதாவும் அந்த பொண்ணை பார்க்க தான் அவர் காக்கிநாடா போனதாவும் இந்த விஷயத்த சொல்லி போலீஸ் அவங்களையும் இந்த கேஸ்ல இழுத்து விசாரிக்க கூடாதுன்னு தான் ராகவ் இதை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பாருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஹீரோ ராகவ்ட்ட மேற்கொண்டு விசாரிக்க ஜெயிலுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ராகவ் தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட கவனக்குறைவால ஒரு அப்பாவி இறந்துட்டானேன்னு ஹீரோவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ராகவ் சூசைட் பண்ணிக்கிட்ட நியூஸ் மக்களுக்கு தெரிய வந்ததும் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படிதான் சாகணும்னு சொல்லி
சொல்லி எல்லாரும் ராகவ் செத்ததை செலிப்ரேட் பண்றாங்க. ராகவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பும் போது அப்ப ஒரு ஜீப்ல சஞ்சனாவோட ரூம்மேட் ரஞ்சிதாவோட போட்டோவை யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. போட்டோல அவங்க கழுத்துல ஒரு ரெட் கலர் கோடு போட்டிருக்கு. அந்த கில்லர் அடுத்ததா கொல்ல போறது ரஞ்சிதாவை தான் தைரியமா ஹீரோவுக்கு ஹிண்ட் கொடுத்திருக்கான். உடனே ஹீரோ ரஞ்சிதாவுக்கு கால் பண்றாரு. அவங்க தன் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு வீட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. ஹீரோவும் வேகமா அங்க போறாரு. அங்க 2 பேரும் சேஃபா இருக்காங்க. இவர் வீடு ஃபுல்லா சர்ச் பண்றாரு. சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ரஞ்சிதா உயிருக்கு ஆபத்து இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. பார்த்தா அவர் கார் விண்ட்ஷீல்ட்ல இன்னொரு போட்டோ ஒட்டி இருக்கு. அது ஹீரோயினோட போட்டோ. அவங்க கழுத்துக்கிட்ட ரெட் கலர் லைன் போட்டு வச்சுட்டு போயிருக்கான் அந்த கில்லர். ஹீரோவுக்கு இதை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. வேகமா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. ஹீரோயினும் அங்க சேஃபா இருக்காங்கன்னதும் தான் ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. அப்புறமா ஹீரோ குளிக்கலான்னு பாத்ரூம் போறாரு. அங்க பாத்ரூம் கண்ணாடியில ஒரு மண்டவோட படம் வரைஞ்சி முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருங்கிற மாதிரி ஹீரோவை சேலஞ்ச் பண்ணி எழுதியிருக்கான் அந்த கில்லர். வீட்டுக்குள்ளேயே வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கானதும் உடனே ஹீரோ வீட்டை சுத்தி நல்லா சர்ச் பண்ணி பாக்குறாரு. யாரும் இல்ல. நைட் அவன் திரும்பி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற ஹீரோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம வீட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோ 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸை ஹீரோயினுக்கு செக்யூரிட்டிக்காக வீட்டுல இருக்க சொல்லிட்டு ஆபீஸ் போறாரு. டிஐஜி கிட்ட போய் ராகவ் உண்மையான கில்லர் இல்ல, அவன் ஒரு நிரபராதி, உண்மையான கில்லர் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான், மீடியால இதை பத்தி சொல்லணும்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா டிஐஜி என்ன சொல்றாருன்னா, கில்லரான ராகவ் சூசைட் பண்ணி சாகல, போலீஸ் தான் என்கவுண்டர் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு மக்கள் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே பாராட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப போய் செத்தது ஒரு அப்பாவின்னு தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? நம்ம மூஞ்சிலே காரி துப்புவாங்க. பேசாம கொல்லப்பட்ட மத்த 2 பொண்ணுங்க யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு டிஐஜி ரொம்ப ஈஸியா சொல்றாரு. கில்லர் மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோ கேட்க, அது வேற ஒரு கில்லர்னு சொல்லி புது கேஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு பொறுப்பே இல்லாம டிஐஜி பதில் சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு இதை இப்படியே விட மனசு இல்ல. எப்படியாவது உண்மையான கொலைகாரனை பிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறாரு. ராகவ் கொலை செய்யலன்னா அவனோட ஷூ பிரிண்ட் எப்படி கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்துச்சு, அவனுக்கு எக்ஸ்ட்ரா முன் பல்லும் இருக்கு, இது எப்படின்னு யோசிக்கும் போது ராகவ மாட்டி விடுறதுக்காக கில்லர் இதை செஞ்சிருக்கலாம். கில்லர் ராகவ் ஷூவை எடுத்துட்டு வந்து கிரைம் ஸ்பாட்ல யூஸ் பண்ணிட்டு திரும்ப ராகவ் வீட்லயே வச்சிருக்கலாம். அந்த பல்லு மேட்ரு ஒண்ணு, உண்மையான கில்லருக்கும் இதே மாதிரி முன்னாடி ஒரு பல்லு எக்ஸ்ட்ரா இருக்கணும், இல்லன்னா ராகவ் பல்லு அப்படி இருக்கனால அவரை மாட்டி விடுறதுக்காக சஞ்சனா கழுத்துல முன்பல் இருக்கிற மாதிரி ஒரு மார்க்கை கில்லர் உருவாக்கி இருக்கலாம்னு ஹீரோவோட டீம் கெஸ் பண்றாங்க. ஹீரோவும் வர்ஷாவும் ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பப்பை பாக்குறாங்க. கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச கையில ஒரு பப்போட ஸ்டாம்ப் இருந்தது ஞாபகம் வரவும் சும்மா போய் விசாரிக்கலான்னு அங்க போறாங்க. அந்த பப்ல உள்ள என்ட்ரி ஆகிற எல்லாருக்கும் கையில ஸ்டாம்ப் போடுறாங்க. அதுல டேட் மென்ஷனா இருக்கிறத கவனிக்கிற ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படின்னா கொலை செய்யப்பட்ட பொண்ணு கையில இருந்த ஸ்டாம்ப் மார்க்ல டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நேரா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த வெட்டப்பட்ட கையை செக் பண்றாரு. அந்த ஸ்டாம்ப்ல டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த டேட் கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாடி உள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த கிளப்புக்கு போய் 6 மாசத்துக்கு முன்னாடி உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு கேட்கவும் லாஸ்ட் 1 மந்த்துக்கான ஃபுட்டேஜ் மட்டும் தான் ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும், அவ்வளோ பழைய ஃபுட்டேஜ்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு அந்த பர்டிகுலர் டேட்ல இந்த பப்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமா பே பண்ணவங்க லிஸ்ட்டை எடுத்து எல்லாரையும் கான்டாக்ட் பண்றாங்க. அதுல தானியான்ற ஒரு பொண்ணு மட்டும் 6 மாசத்துக்கு முன்னாடி மிஸ் ஆயிட்டதா கேஸ் ஃபைல் ஆயிருக்கிறது தெரிய வருது. அப்ப கொல்லப்பட்ட 2வது பொண்ணு தானியான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட போட்டோவோட இந்த விஷயத்த மீடியாவுக்கு ஹீரோ சொல்றாரு. இத டிவில பாக்குற ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி, கொல்லப்பட்ட தானியாவை எனக்கு தெரியும், அவங்க மகளிர் நல சங்கத்துல மெம்பரா இருந்தாங்கன்னு சொல்ல, உடனே ஹீரோ அந்த ஆபீஸ்க்கு போய் அசோசியேஷன் பிரசிடண்ட மீட் பண்ணி தானியா பத்தி தெரியுமான்னு கேட்க, நான் இங்க 3 மாசமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், தானியாவை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற இன்னொரு லேடி சொல்றாங்க, தானியா இங்க மெம்பரா தான் இருந்தா, அவ 6 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டான்னு சொல்ல, உடனே ஹீரோ 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க பிரசிடண்டா இருந்தது யாருன்னு விசாரிக்கிறாரு. பூஜான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க காணாம போயிட்டதாவும் அப்புறமா அவங்கள யாரோ கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க, போலீஸ் அவங்க டெட் பாடியை கண்டுபிடிச்சதா கேள்விப்பட்டேன்னு பிரசிடண்ட் சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. மகளிர் நல சங்கத்தோட பிரசிடண்டா இருந்த பூஜா 3 மாசத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருக்காங்க, மெம்பரா இருந்த தானியாவும் 6 மாசத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. உடனே அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, முக்கியமா பூஜாவை நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது, துர்காமான்னு ஒரு வயசானவங்க சில வருஷமா இங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு பிரசிடண்ட் சொல்ல, முதல்ல அவங்கள கூப்பிடுங்கன்னு ஹீரோ சொல்றாரு. மேற்கொண்டு விசாரிச்சதுல சஞ்சனாவும் மகளிர் நல சங்கத்துல மெம்பரா இருந்தாங்கன்னு தெரிய வருது. அப்படின்னா கொலகாரம் மகளிர் சங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி கொண்டுட்டு இருக்கான்னு ஹீரோவோட டீமுக்கு புரியுது. இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க மிஸ் ஆன கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் கடத்தி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. அதுக்குள்ள அந்த துர்காமாங்க வந்துடுறாங்க. அவங்ககிட்ட விசாரிச்சதுல ஒரு அதிர்ச்சியான நியூஸ் கிடைக்குது. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜான்சின்னு ஒருத்தங்க அசோசியேஷன் பிரசிடண்டா இருந்தாங்க, ரொம்ப நல்லவங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோவுக்கும் வர்ஷாவுக்கும் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி ஜான்சியோட கேஸ் ஃபைல் எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜான்சியோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த வீடு ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. பல வருஷமா அங்க ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. உள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த வீடு
வீட்டுல ஒரு சின்ன பையன் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு. செவுத்துல நிறைய டிராயிங்லாம் வரைஞ்சிருக்கு. ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பா கூட இருக்க மாதிரியும், பக்கத்துல அம்மா இருக்காங்க, அம்மா படத்து மேல கண்ணா பின்னான்னு கோடு போட்டு அடிச்சிருக்கு. நடுவுல ஒரு மரம் இருக்கு, அது மேல ஒரு வீடு இருக்க மாதிரி அந்த டிராயிங்ல இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா அங்கதான் அந்த ட்ரீ ஹவுஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல ராம் பிரசாத் ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டியிருப்பார்ல, அதே வீடு தான் அது. அந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க ராம் பிரசாத் போட்டோ இருக்கு. அங்க இருந்த இன்னும் சில டிராயிங்ஸ், நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துட்டு வெளியே வராங்க. ஒரு நியூஸ் பேப்பர்ல ராம் பிரசாத் போட்டோ போட்டு கண்ணீர் அஞ்சலி நியூஸ் வந்திருக்கு. அந்த டிராயிங்லாம் ஒன்னொன்னா பாக்குறாங்க. அந்த டிராயிங்க பார்க்கும்போது ஒரு வீட்டுல அப்பா, அம்மா, பையன் 3 பேர் இருக்காங்க. அப்பா தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. பையன் அழுகுறான், ஆனா அம்மா சிரிக்கிறாங்க. அம்மா நல்லவங்க இல்ல, கெட்டவங்கிற மாதிரியும் அவங்கள கொல்லணும்னு மீன் பண்ற மாதிரியும் அந்த டிராயிங்ஸ்ல இருக்கு. அதே சமயம் 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஜான்சி கேஸ் ஃபைல ஒரு கான்ஸ்டபிள் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போது ஜான்சி ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்ல, ராம் பிரசாத் மேல பொய் கேஸ் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ண வச்ச அவரோட வைஃப் தான் இந்த ஜான்சி. அப்ப வீட்டுக்கு பின்னாடில இருந்து நாய் குலைக்கிற சத்தம் கேட்டு போய் பார்த்தா அந்த மர வீடு தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. கொலைக்காரன் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோவும் வருஷமும் லைப்ரரிக்கு போய் ராம் பிரசாத்தோட கண்ணீர் அஞ்சலி ஆட் வந்த டேட்ல ஒவ்வொரு வருஷமும் ஆட் வந்திருக்கா, அதை யாரு கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணலான்னு போறாங்க. அப்போ விசாரணைக்காக போலீஸ் வர சொன்னதா சொல்லி 3 மாசத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்ட பூஜாவோட ஹஸ்பண்ட் அங்க வராரு. ஹீரோ அவரை பார்த்து அவரை விசாரிக்கலான்னு போகும்போது அப்பதான் டிஐஜி ஹீரோவுக்கு கால் பண்றாரு. உன்னோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்த்ததுல ராகவ் என்கவுண்டர் பத்தி மீடியாவுக்கு ஹிண்ட் கொடுத்தது நீதானே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உன் மேல செம கோவத்துல இருக்கிறாங்க. உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு. அதோட உன் வீட்டுக்கு பாதுகாப்புக்கு அனுப்பியிருந்த 2 கான்ஸ்டபிள்ஸையும் திரும்ப வர சொல்லிட்டேன்னு சொல்றாரு. வீட்டுல செக்யூரிட்டிக்கு போலீஸ் இல்லைன்னா ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு உணர்ற ஹீரோ பதிலடிச்சு வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் வீட்டுல இல்ல. கொலைகாரன் அவங்கள கடத்திட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் ஹீரோ செம வெறி ஆயிடுறாரு. அவளை என்ன பண்ண போறானு நினைச்சு பதறி போய் உட்காந்துருக்காரு. அப்போ அங்க வர வருஷா நடந்தது தெரிஞ்சுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க சார், தைரியமா இருங்க. நீங்க இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்டா அவங்கள யார் காப்பாத்துறதுன்னு ஹீரோவை மோட்டிவேட் பண்றாங்க. வருஷா பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணதுல ராம் பிரசாதோட கண்ணீர் அஞ்சலி விளம்பரத்தை கடந்த 9 வருஷமா அவரோட பையன் தான் நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுல எதுலயாவது பையனோட பேர் அட்ரஸ் இருக்கான்னு பாக்குறாங்க. ஆனா எதுலயுமே அப்படி எதுவும் இல்ல. ஆனா எல்லா வருஷமும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் கண்ணீர் அஞ்சலி ஆடுக்கு பக்கத்துல ஃப்ரீ டென்டல் செக்அப் கேம்ப் பத்தின ஒரு ஆட் வந்திருக்கிறத கவனிக்கிற ஹீரோ இது கண்டிப்பா கோயின்சிடென்ட்டா இருக்காது, இந்த டென்டல் செக்அப்க்கும் ராம் பிரசாத் பையனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஆட்ல ஒரு லோகோ இருக்கு. இந்த லோகோவை நான் அந்த ட்ரீ ஹவுஸ்ல பார்த்தேன்னு வருஷா சொல்றாங்க. ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி சஞ்சனாவோட போட்டோ எடுத்து பாக்குறாரு. அதுல அவங்க பல்லுல டிரான்ஸ்பரண்ட் பிரேசஸ் போட்டிருக்கிறது கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது தெரியுது. கொலை செய்யப்பட்ட தானியா கூட பல்லுல பிரேசஸ் போட்டிருந்ததா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூ எல்லாமே டென்டல் சம்பந்தப்பட்டதாவே இருக்கு. கண்டிப்பா கொலைகாரன் ஒரு டென்டிஸ்டா தான் இருக்கணும்னு ஹீரோ முடிவு பண்றாரு. டென்டிஸ்டான கொலைகாரன் உமன் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி கொள்றான். அதனாலதான் அவன் ஹீரோயினும் தூக்கியிருக்கான். நியூஸ் பேப்பர்ல வந்த ஆட்ல கூட எந்த ஒரு அட்ரஸும் இல்ல. டென்டல் கேம்ப் நடத்தப்பட்ட ஒரு டெம்பரரி அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோ குழப்பத்துல இருக்கும்போது கொல்லப்பட்டவங்க எல்லாருக்குமே உள்ள ஒரு ஒற்றுமை மகளிர் அமைப்பை சேர்ந்தவங்க. ரெண்டாவது அவங்க எல்லாருமே டென்டல் செக்அப் எடுத்திருக்காங்க. அப்படின்னா இப்ப கடத்தப்பட்ட ஹீரோயின் கூட கண்டிப்பா டென்டல் செக்அப்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற ஹீரோயின் அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் பிளான்ஸ் எல்லாம் டைரியில எழுதி வைப்பாங்கன்னு ஹீரோக்கு ஞாபகம் வருது. உடனே ஹீரோ அவங்க டைரியை தேடி எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அதுல இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு கேஆர்பி டென்டல் கிளினிக்ல அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு எழுதிருக்கு. உடனே ஹீரோ அந்த கிளினிக்கு போறாரு. அந்த நேரம் கிளினிக் மூடி இருக்கு. ஹீரோ உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாரு. அங்க ராம் பிரசாதோட போட்டோவும் மாட்டி இருக்கு. ஹீரோ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோன்னு புரிஞ்சுக்கிறாரு. அங்க செவுத்துல வித்தியாசமான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு பெயிண்டிங்ல ஓரமா ஒரு டாலர் ஒட்டி வச்சிருக்கு. அதை பார்த்ததும் இதே மாதிரி ஒரு டாலர் பூஜா ஹஸ்பண்ட் கழுத்துல போட்டிருந்தது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ அந்த பெயிண்டிங் எடுக்கிறாரு. அந்த போட்டோக்கு பின்னாடி செவுத்துல ஒரு ஓட்டை இருக்கு. அதை லேசா உடைச்சு பார்த்தா செவுத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட கை இருக்கிறத பார்த்து ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அது கண்டிப்பா பூஜாவோட கையா தான் இருக்கணும். மத்த பெயிண்டிங்ஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா பெயிண்டிங்ஸ்லயும் அடையாளத்துக்காக விக்டிம் யூஸ் பண்ண ஒரு சின்ன பொருள் அதுல இருக்கிறத பாக்குறாரு. அப்படின்னா எல்லா பெயிண்டிங்ஸுக்கும் பின்னாடி கொல்லப்பட்டவங்களோட உடல் பாகங்கள் இருக்குன்னு புரிஞ்சு ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. டேபிள்ல கில்லரோட நேம் போர்டு இருக்கு. அங்க ஒரு குரூப் போட்டோவும் இருக்கு. அதுல கில்லரும் இருக்கிறான். கொலைகாரன் வேற யாரும் இல்ல, சஞ்சனா ரூம்மேட் ரஞ்சிதாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த கில்லர். ஹீரோ இதை ரியலைஸ் பண்ற அந்த செகண்ட் லைட்ஸ் ஆன் ஆகுது. கில்லர் ஹீரோவை பின்னாடில இருந்து கத்தியால குத்திடுறான். ஹீரோ நில குழஞ்சு கீழே விழுந்துறாரு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு எழுந்து கில்லர் கூட சண்டை போடுறாரு. ஆனா அவரால் முடியல. கொஞ்ச நேரத்துல மயங்கிடுறாரு. கண் முழிச்சு பார்த்தா ஹீரோவை கில்லர் கட்டி போட்டிருக்கான். ஒரு பல் செட்டை எடுத்துட்டு வந்து ஹீரோவோட கழுத்துல அதை வச்சு அழுத்தி நல்லா கடிச்ச மாதிரி காயத்தை உண்டாக்குறான். அதுல எக்ஸ்ட்ரா பல்லு இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு. இதை வச்சுதான் சஞ்சனா கழுத்துலயும் அடையாளம் போட்டிருப்பான்னு ஹீரோவுக்கு புரியுது. அப்புறமா உள்ள போய் ஹீரோயினை ஒரு வீல் சேர்ல கட்டி போட்டு அவங்களையும் கூட்டிட்டு வரான். டேய், அவ கர்ப்பமா இருக்கா, அவளை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாதன்னு
விட்டுருன்னு ஹீரோ கெஞ்சுறாரு. அந்த கில்லர் ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹீரோயின் கையில கத்தியால அறுத்து விடுறான். ரத்தம் சொட்டுது. ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி கதறாரு. அதுக்கப்புறம் கில்லர் உள்ள போய் மரம் இருக்கிற மிஷினை கொண்டு வரான். 2 பேரையும் துண்டு துண்டா வெட்டி கொள்ள போறேன், முதல்ல யாரை கொள்றதுன்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றான். அந்த ரூமோட டோர் லாக் போட்டிருக்கிறத பாக்குற ஹீரோ ஒரு ஐடியா பண்ணி கில்லர்ட்ட பேசி கொடுக்கறாரு. எதுக்காக உங்க அம்மாவை கொன்ன, எதுக்காக ஒரு சைக்கோ மாதிரி இப்படி பொண்ணுங்களெல்லாம் கொன்னுட்டு இருக்கன்னு கேட்க கில்லர் எமோஷன் ஆயிடுறான். அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக். கில்லர் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பாவான ராம் பிரசாத் மேல அவன் ரொம்ப பாசமா இருந்தான். அவரும் இவன் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. கில்லரோட அம்மாவான ஜான்சி வேற ஒரு ஆளு கூட வச்சிருந்த கள்ள தொடர்பு ராம் பிரசாத்க்கு தெரிய வந்ததும் ராம் பிரசாத் மேலேயே பொய்யான கேஸ கொடுத்து அவர் தற்கொலை பண்ணிட்டு சாகுற நிலைமை ஏற்பட்டது. ஜான்சிக்கு சப்போர்ட்டா இருந்தது மகளிர் சங்கத்தை சேர்ந்தவங்க தான். எங்க அப்பாவை கொண்டுட்டு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எங்க அப்பா சாவுக்கு காரணமான எங்க அம்மாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்கள தான் கொலைகாரங்க. அவங்க தான் உண்மையான சைக்கோன்னு கில்லர் சொல்றான். உங்க அம்மா தப்பு செஞ்சாங்க, அவங்கள கொன்ன சரி, எதுக்கு மகளிர் சங்கத்துல இருக்கிற எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறேன்? உங்க அம்மா கெட்டவங்கன்னா எல்லாரும் கெட்டவங்கன்னு அர்த்தமா? என்ன லாஜிக் இது? உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை நினைச்சு வெக்கப்படுவார்னு சொல்லி ஹீரோ கில்லரை பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறாரு. இதுக்கு மேல பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கில்லர் போய் அந்த மரம் இருக்கிற மிஷினை எடுக்கிறான். அப்போ ஹீரோ அவனை பலமா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. எதுக்குடா சிரிக்கிறேன்னு கில்லர் கேட்க, சரி உங்க அப்பாவுக்காக தான் இப்படி எல்லாரையும் பழி வாங்குறேன்னு சொல்ற, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா உங்க அம்மா வேற ஒருத்தன் கூட கள்ள தொடர்பு வச்சிருந்தான்னு சொன்னியே, அப்போ ஒருவேளை நீ உண்மையாவே உங்க அப்பா ராம் பிரசாத்துக்கு தான் பிறந்தன்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை நீ அந்த ஆளுக்கே பிறக்கலன்னா அப்புறம் யாருக்காக இப்படி பழி வாங்குறேன்னு கேட்டு ஹீரோ சிரிக்கிறாரு. கில்லர் கடுப்பாயிரான். டேய் உன்னை கொன்னுடுவேன் அப்படிலாம் சொல்லாத, நான் கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா சொல்ற? ரிசப்ஷன்ல உங்க அப்பா போட்டோ பார்த்தேன், உனக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட பொருந்தலையே, ஏதாவது ஒரு ஒற்றுமை இருந்தா கூட நீ அவருக்கு தான் பிறந்தன்னு நான் ஒத்துக்கிறேன்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்ல, உடனே கில்லர் ரூம் டோரை திறந்து ரிசப்ஷனுக்கு போய் அந்த போட்டோ எடுத்துட்டு வரான். அவன் ரூம் டோரை ஓபன் பண்ணணும்னு தான் ஹீரோ இவ்வளவும் பேசிட்டு இருப்பாரு. அது இப்ப நடந்துருச்சு. அவன் அவங்க அப்பா போட்டோவை கொண்டு வந்து காட்டி, பாரு பாத்தியா என் கண்ணு எங்க அப்பா கண்ணு மாதிரியே இருக்கு, நான் அவருக்கு தான் பிறந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சத்தமா விசில் அடிக்கிறாரு. விசில் சத்தம் கேட்டதும் ஹீரோ கார்ல இருந்த அவரோட நாய் மேக்ஸ் உள்ள ஓடி வந்து கில்லர் மேல பாஞ்சி கடிச்சு கொதறுது. அதே நேரம் வர்ஷாவும் அங்க வந்து கில்லரை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவன் புல்லட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு வர்ஷாவை அட்டாக் பண்ண வரான். வர்ஷா அவன் கூட ஃபைட் பண்ற அந்த கேப்ல ஹீரோ மேக்ஸை தாங்கிட்ட கூப்பிடுறாரு. மேக்ஸும் ஹீரோ கை கட்ட ஓரளவு கடிச்சு அறுக்க ட்ரை பண்ணுது. அதை பாக்குற கில்லர் வர்ஷாவோட கன் எடுத்து நாயை ஷூட் பண்ணிடுறான். அது காயம்பட்டு கீழே விழுந்துருது. கில்லர் வர்ஷாவையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஹீரோவுக்கு செம டென்ஷன் ஆகி தன்னோட மொத்த பலத்தையும் யூஸ் பண்ணி அரைக்குறையா கட்டா இருந்த கை கட்ட அறுத்துட்டு எழுந்து வந்து கில்லர் கூட ஃபைட் பண்றாரு. அந்த மரம் இருக்கிற மிஷின் எடுத்து அவன் காலையே அறுத்து அவனை கீழே தள்ளி அவன் மூஞ்சிலேயே வெறித்தனமா அடி அடின்னு போட்டு அடிக்கிறாரு. ஹீரோ அடிச்ச அடியில முகமே செதஞ்சு போய் அவன் செத்து போறான். அப்புறமா ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோவோட நாய் மேக்ஸ் கூட சாகல, அதையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடுறாங்க. ஹீரோயின் கூட இப்ப சேஃபா இருக்கிறாங்க. ஹீரோவை டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஒரு நிரபராதியை காப்பாத்த தான் ஹீரோ என்கவுண்டர் பத்தி மீடியாவுக்கு நியூஸ் கொடுத்திருக்காரு. அவர் மேல பெருசா தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்ல அவரை திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க. அடுத்ததா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் முறைப்படி கல்யாணம் நடக்குது. ஹீரோ திரும்ப டியூட்டில ஜாயின் பண்ணாலும் அவர் தெலுங்கானாக்கு டிரான்ஸ்பர் கேட்டிருப்பாரு. சோ இங்க வைசாக்ல அவர் பொசிஷனுக்கு வேற ஒரு ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அவர் தான் அர்ஜுன் சர்க்கார். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ரொம்ப கொடூரமான ஒரு போலீஸ் ஆபீசர். 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் 100 நிரபராதிகள் பலியான கூட தப்பில்ல, ஆனா ஒரு குற்றவாளி கூட தப்பிச்சிட கூடாது. இது வரைக்கும் இவர் மேல 16 என்கொயரிஸ், 8 டிரான்ஸ்பர்ஸ், 3 சஸ்பென்ஷன் வாங்கியிருக்காரு. இந்த படத்தோட அடுத்த பார்ட், அதாவது ஹிட் த தேர்ட் கேஸ் படத்துல இவரே தான் ஹீரோ. இப்ப இவர் ஹீரோவோட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு அக்யூஸ்ட மரணாடி அடிச்சு தான் வந்த கார்லயே பின்னாடி கட்டி போட்டு வச்சிருக்காரு. சட்டையில ரத்த கரை கூட அப்படியே இருக்கு. அர்ஜுன் சர்க்கார் ஹீரோவை பார்த்து விஷ் பண்ணிட்டு போறாரு. அண்ட் இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.